இது பேருவழி நியூஸ் ஊடக வலையமைப்பின் செய்தி தொகுப்பு. செய்தி வாசிக்கும் நான் ஹம்தா கபீர். ட்ரஸ்ட் எனி சொல்யூஷன் நிறுவனத்தின் யாழ் மாவட்ட விற்பனை பிரதிநிதிகளுக்கான தெளிவூட்டல் நிகழ்ச்சி. ட்ரஸ்ட் அண்ட் வேல்யூ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் யாழ் மாவட்ட விற்பனை பிரதிநிதிகளுக்கான தெளிவூட்டல் நிகழ்ச்சி கடந்த 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருமறை கலாமன்றம் கலைதூது கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட விநியோகஸ்தர் அல்ஹாஜ் ஷிபான் அவர்களின் பங்கேற்போடு நடைபெற்ற இந்நிகழ்வில் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு WKD குமார் அவர்களால் வரவேற்பு நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. நிகழ்வின் தொடர்ச்சியாக உரையாற்றிய மனிதவள மற்றும் நிர்வாக பணிப்பாளர் MHM இஹ்சான் அவர்கள் தமது உரையில், நீர் பரிசுத்த தன்மையற்ற சுத்தமில்லாத நீரை பருகுவதன் மூலம் வருடந்தோறும் 5 இலட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறக்கின்றனர். 5 வயதிற்கும் குறைவான 3 இலட்சத்துக்கும் அதிகமான சிறுவர்கள் இறக்கின்றனர். 1.8 பில்லியன் மக்கள் தமது பிரதான நீர் ஆதாரமாக சுத்திகரிக்கப்படாத நீரையே பயன்படுத்துகின்றனர் என கூறினார். அத்துடன் தமது நிறுவனத்தின் உற்பத்தியாகிய கண்டிய தண்ணீர் பில்டர்களின் தனித்துவம் பற்றியும் வடிகட்டப்படும் படிமுறைகள் பற்றியும் விளக்கமளித்தார். மேலும் இந்நிகழ்வில் யாழ் மாவட்டத்தின் பல விற்பனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டதோடு யாழ் மாவட்ட விற்பனை முகாமையாளர் மற்றும் பேருவலை நியூஸ் ஊடக நிர்வாக அங்கத்தவரும் ட்ரஸ்ட் அண்ட் வேல்யூ சொல்யூஷன்ஸ் நிறுவன ஊடக பொறுப்பாளருமான இனாமுல் ஹசன் துல்பிகார் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர்.